Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry chapter 2 கான important questions தான் பார்க்க போறோம். both Tamil medium and English medium. Already chapter 1 கான முக்கியமான questions வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனா playlistல 12th chemistry physics maths important questions இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல chapter 2 கான முக்கியமான questions வந்து என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 ல இருந்து 25 क्वेश्चंस வந்து ரெட்ல கொடுத்திருப்போம். அந்த क्वेश्चंस எல்லாமே முக்கியமான क्वेश्चंसா மிட் டர்ம் எக்ஸாம் காலாண்டு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா செலக்டிவான क्वेश्चंस வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குறப்பே இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சு வச்சீங்க. நம்ம क्वेश्चனை பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படினா 2 மார்க் 3 மார்க்ஸ் இதெல்லாம் அதிகமா கேட்பாங்க. ஏனா 5 மார்க்ஸ் நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால அந்த क्वेश्चंस எல்லாமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்வருவற்றில் உதாரணம் தருக. ஐகோ சார்ஜகன் அதுக்கு அடுத்து டெட்ராஜன்கள் நிக்டோஜன்கள் சால்கோஜன்கள் சரிங்களா. அதுக்கு அடுத்து பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் பற்றி கூறு. பி தொகுதியின் உலோக பண்பை விவரி. கார்பனை உதாரணமாக கொண்டு புற வேற்றுமை வடிவங்களை விளக்குக. சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பினை பற்றி எழுதுக. போராக்ஸின் பயன்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த லெசன்ல பயன்கள்னு வரக்கூடிய क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. போரிக் அமிலத்தின் பயன், சிலிகோனின் பயன்கள் இத மாதிரியான क्वेश्चंस வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? போரிக் அமிலத்தை போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய். ஹைட்ரோ போரேற்ற வினையை எழுதுக. டைரோபோனின் அமைப்பு இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லமே கேட்டிருக்காங்க. பொட்டாஷ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பொட்டாஷ் படிகாரத்தின் பயன்கள். ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு வினை. அதுக்கு அடுத்து கார்பன் மோனாக்சைடு ஒரு ஒடுக்கும் காரணி, இதை எடுத்துக்காட்டுடன் விவரி. அதுக்கு அடுத்து கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வடிவங்களை தருக. ஜியோலைட் பற்றி குறிப்பு வரைக. அலுமினியத்தின் இருந்து தாலியம் வரை அயனியாக்கம் என்தால்பி எவ்வாறு மாறுகிறது? இரண்டாம் வரிசை கார உலோகம் A இன் ஹைட்ராக்சைடானது B இன் போரானின் சேர்மத்துடன் இணைந்து C என்ற ஒடுக்கும் காரணி தருகிறது. இதில் ABC கண்டுபிடிக்கிறது எல்லா டைமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரெட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பிளாக்ல இருக்கக்கூடிய இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செகண்டரியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. போரான் ஏன் வழக்கத்திற்கு மாறான புதிய சகப்பிரிவுகளை உருவாக்குகிறது? போரிக் அமிலத்தின் காரத்துவம். அதுக்கடுத்து டைபோரானின் அம்மோனியாவுடன் வினை புரியும் வினையை எழுதுக. அல்லது போரோசால் தயாரித்தலை எழுதுக. போரானின் பயன்கள், டைபோரானின் பயன்கள். மெக்ஃபி செயல்முறையின் அலுமினியம் ட்ரைகுளோரைடு தயாரித்தலை விவரி. கிராஃபைட் வைரம் வேறுபடுத்துக. அதுக்கடுத்து ஆக்சோ செயல்முறை விவரி. அதுக்கடுத்து சிலிக்கோன் என்றால் என்ன? அதன் தயாரித்தல் மற்றும் வகைகளை விளக்குக. சிலிக்கோனின் பண்புகளை கூறுக. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் இந்த क्वेश्चंस எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. தமிழ் மீடியத்துக்கு சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரெட்ல இருக்கிறது வந்து பிரைமரியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து பிளாக்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஐகோசான், டெட்ராஜன், அதுக்கடுத்து நிக்டோஜன்ஸ், ஹாலஜன்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் anomalous properties of first element of P block. Write a note on metallic nature of P block element. அதுக்கடுத்து describe briefly allotrophism in P block elements with the specific reference to carbon. What is catenation? Describe briefly the catenation properties of carbon. அதுக்கடுத்து how will you identify borate radial or give ethyl borate trace? How will you convert boric acid to boronic nitrate? அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் hydroboration. அதுக்கடுத்து give the uses of borax, give the uses of silicones, describe the structure of diboron. அதுக்கடுத்து hydride of second period alkaline metal A on reaction with the compound of boron B to give the reducing agent C. இது வந்து ABC வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. write a note on Fischer-Tropsch synthesis. அதுக்கடுத்து carbon monoxide is reducing agent, justify the example. அதுக்கடுத்து structure of carbon monoxide carbon dioxide கேட்டிருக்காங்க. write a note on zeolite. அதுக்கடுத்து from aluminum to thallium only marginal difference in ionization enthalpy Y. boron form covalent compound Y. how to prepare borax. அதுக்கடுத்து write a note on borax bead test. what is the action of heat on boric acid? explain H3BO3 and monobasic acid. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா write the action diboron ammonia or what is the inorganic benzene. write the equation for diboron react with
hydrox. அதுக்கடுத்து write the laboratory preparation of boron, give the uses of boron. அதுக்கடுத்து how will prepare aluminum chloride, give the uses of boric acid, dibron. அதுக்கடுத்து aluminum chloride. How will prepare potassium alum. அதுக்கடுத்து how is the potassium alum uses வந்து கேட்டிருக்காங்க. இந்த blackல இருக்கிறது எல்லாமே செகண்டரியாக நோட் பண்ணி படிச்சிங்க. Write the short note on graphene. அதுக்கடுத்து write short note on fluorescence. Write short note on carbon nanotubes, differentiate graphite and diamond. Write the Otso process. அதுக்கடுத்து write water gas equilibrium reaction. Write oxidizing behavior of carbon monoxide. Write acidic behavior of carbon dioxide. அதுக்கடுத்து what is silicones, explain the preparation and uses. Give the properties of silicones. Explain the types of silicates with example. இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதெல்லாமே கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 கொஷின்ஸ் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் செலக்டிவான கொஷின்ஸ் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.